கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly greet each and every one of you in the priceless name of our Lord Jesus Christ. தபசு நாட்களில் எண்ணாகம தியானங்களின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். We are greatly delighted to meet you during this Lenten season in the devotion of the book of Numbers. நிச்சயமாக எண்ணாகம புஸ்தகத்தை நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். And we firmly believe that you are reading the book of Numbers. இந்த தியானங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். And I thank God because these devotions have been a great blessings in your lives. இன்றைக்கு எண்ணாகம புஸ்தகத்தினுடைய 28 முதல் 30 அதிகாரங்களில் உள்ள சில விஷயங்களை நாம் பார்க்க போகிறோம். And today we are going to see certain things from Numbers chapter 28 till 30. இந்த 28ஆம் அதிகாரம் 29, 30 மூன்று அதிகாரங்களையும் பார்க்கும் பொழுது நமக்கு சில விஷயங்கள் இது என்ன என்பதே நிறைய பேருக்கு புரியாது. And when you read Numbers chapter 28, 29 and 30, many people cannot understand what it talks about. இப்போ இந்த 28ஆம் அதிகாரத்திலே சில விஷயங்களை மோசே சொல்லும் பொழுது பழைய தலைமுறை எல்லாம் முடிந்து விட்டது. So when Moses says certain things in this chapter 28, the old generation have passed away. ஏற்கனவே புதிய தலைமுறை கணக்கிடப்பட்டு தேசத்தை அவர்களுக்கு எவ்வாறு பங்கிட வேண்டும் என்பதான அந்த பேச்சுவார்த்தையும் ஏற்கனவே தொடங்கப்பட்டு விட்டது. And already the new generation have been numbered and the talk regarding how they are to allot the land of inheritance among them started. இப்ப லேண்டுக்குள்ள போனா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே விவாதிக்கப்படுகிறது. And here the thing that is being talked about is what they ought to do once they enter the land. அப்ப எந்தெந்த நாட்களிலே எந்தெந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். So on which days which feast or festivals are to be celebrated. ஆண்டினுடைய எந்தெந்த நாட்களில் எந்தெந்த பகுதியிலே எப்படிப்பட்ட பலிகள் என்னென்ன பலிகள் அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்கிற காரியங்களும் இங்கே மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. And here the people are being taught where in which all places of their nation they are to offer certain sacrifices and offerings and how they are to observe those things are being taught unto them. அதாவது மாத பிறப்புகள், ஓய்வு நாட்கள், இப்படி பல காரியங்களை பற்றிய விஷயங்கள் அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here you can find out that how they are to celebrate the birth of a new man and how they are to observe the Sabbath is being taught unto them. காலையில் செலுத்தப்பட வேண்டிய பலி எப்படி இருக்க வேண்டும், என்னவாக இருக்க வேண்டும். And what should be the offerings which are given to God in the morning and how they should be. மாலையில் செலுத்தப்படுகிற பலி என்னவாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். And how the sacrifice that is offered unto God in the evening should be and in what manner it should be offered. அடுத்தது பண்டிகைகள் எந்த நாளிலே எப்படி எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும். Then how and when in what manner the feasts ought to be observed. இப்பொழுது நீங்கள் எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்து பார்த்தால் நான் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்களுக்கு புரியும். Now if you read Numbers chapter 28 verse 16 and 17, you can understand what I am talking about. முதலாம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்கு உரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாளளவும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டும். And in the 14th day of the first month is the Passover of the Lord. And in the 15th day of this month is the feast. 7 days shall unleavened bread be eaten. இப்ப நீங்க இதை கவனித்தீர்களா? So did you listen here? முதலாம் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா. On the 14th day of the first month their Passover. அடுத்த நாள் the next day 15ஆம் தேதி the 15th அது பண்டிகை நாள் is the feast. 7 நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். And they have to eat unleavened bread for 7 days. இப்படி நீங்கள் தொடர்ந்து படிப்பீர்கள் என்று சொன்னால் எந்தெந்த நாளிலே எந்தெந்த மாதங்களிலே எந்தெந்த நேரங்களிலே எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். And as you read it continuously, the Lord teaches what they ought to do, how they ought to do, and at what time they ought to observe certain things.
முதலாவது எண்ணாகமத்தினுடைய ஆரம்பத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், And firstly, if you read the beginning of the book of Numbers, இஸ்ரவேல் மக்கள் எண்ணப்பட்டவர்கள் எவ்வாறு கோத்திரங்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். and when the Israelites camped, the Lord taught unto the children of Israel how the tribes are to pitch their tents. என்னாகும் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு முறை கூட வாசிக்க கேட்போம். And once again let us see in Numbers chapter 2 and verse 2. இஸ்ரவேல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் கொடி அண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள். Every man of the children of Israel shall pitch by his own standard with the ensign of their father's house far off about the tabernacle of the congregation shall they pitch. ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தின் நடுவில் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். And we understand that the tabernacle of the congregation was put in the middle of the camp. அதை சுற்றிலும் முதல் இன்னர் சர்க்கிளாக லேவி கோத்திரத்தார் சுற்றிலும் இருந்தார்கள். And the Levites pitched their tents as the inner circle round about the tabernacle. அதற்கு பிறகு மற்ற கோத்திரங்கள் எல்லாரும் அதை சுற்றிலும் இருந்தார்கள். And then all the other tribes put their tents as the outer circle. அதாவது தேவன் தம்முடைய ஜனங்களை பரிசுத்த ஸ்தலத்தின் அடிப்படையிலே ஆசரிப்பு கூடாரத்தை நோக்கி அவர்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். So the Lord had commanded his people that they are to pitch their tents looking at the tabernacle of God at the holy place. அதாவது அவர்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மிக அருகாமையிலேயே இருப்பதை போல அவர்களுக்கு ஒரு உணர்வு இருக்கும் வண்ணமாக கர்த்தருடைய அந்த அமைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. And the plan was given in such a manner that they would have a feeling that they are always near the tabernacle of God. ஆனால் இப்பொழுது இவர்கள் கானானுக்கு வரப்போகிறார்கள். Now they are going to enter into the land of Canaan. கானானிலே இவர்களுக்கு எருசலேம் மோரியா மலையை ஆண்டவர் தெரிந்தெடுத்து கொடுக்க போகிறார். And God is going to choose Mount Moriah which is in Jerusalem and give it unto them. அவர்கள் பறந்து விரிந்து அவர்கள் குடியமர்த்தப்பட போகிறார்கள். And they are going to be spread far and wide and they are going to inherit the land. வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் அவர்கள் கூடாரங்களை அமைத்ததை போல இங்கே அமைக்க முடியாது. அப்படி அமைக்க ஆண்டவர் அனுமதியும் கொடுக்கவில்லை. And here they cannot pitch the tent just like how they did in the wilderness round about the tabernacle, because it cannot be done and God did not allow them to do it. அவர்கள் தேசம் முழுவதும் இருக்கிறார்கள். And they have spread all over the nation. சில கோத்திரங்கள் எல்லாம் பல நாள் பிரயாணம் பண்ணினால் தான் எருசலேமிற்கே அவர்கள் வர முடியும். And some tribes they have to take several days journeys to reach the Jerusalem. எருசலேம் ஆண்டவர் தெரிந்தெடுத்த நகரம், அங்கே நான் என்னுடைய நாமத்தை நான் வைத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். And the Lord said, I have chosen Jerusalem and it is my city and I have put my name in it. எருஷலாயிம், Jerusalem. தேவனுடைய சமாதானத்தின் நகரம் என்று அது அழைக்கப்படுகிறது. It is called as God's city of peace. இந்த எருசலேம் நகரத்திலே தேவாலயம் கட்டப்பட வேண்டும். And in this city of Jerusalem the temple of God should be built. ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரியின்படியே அங்கே எருசலேமிலே தேவாலயம் கட்டப்பட வேண்டும். And just like as the blueprint of the tabernacle, in the same manner the temple should be built in Jerusalem. இப்பொழுது ஜனங்கள் பறந்து விரிந்து காணப்படுகிறார்கள். Now the people are spread far and wide. பழைய, அதாவது வனாந்தரத்தில் சொல்லப்பட்ட அந்த வரிசைப்படுத்தல், அந்த அமைப்பு முறை இங்கே தேவையும் இல்லை. And here the old manner which was said in the wilderness is not required. அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி இருக்கிற பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒரு பரிசுத்த இடமாக அவர்கள் தங்களை அமைத்து கொண்டார்கள். So when they were pitched their tents around the tabernacle, they saw to it that it was a holy place and they kept themselves holy. அவர்கள் கடவுளுடைய பிரசன்னத்திலேயே எப்பொழுதும் இருக்கிற அந்த விஷயத்தை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். And they kept in assurance that they were always in the presence of God. இப்போ சர்ச்சுக்கு பக்கத்திலே இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பாட்டு சத்தம் இருக்கும், அதற்கப்புறம் பிரசங்கங்கள் கேட்கலாம், அதற்கப்புறம் எப்பொழுது வேணுமாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், காலையும் மாலையும் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு போகலாம், அருகில் குடியிருந்தால். And if you live nearby the church, you can always hear
the songs, then you can hear the word of God, and you can go and pray in the church anytime you need. ஆனால் நீங்கள் தூரமாய் இருந்தால் என்ன செய்ய முடியும்? But if you are far away, what can you do? இங்கேயும் அந்த விஷயம்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Here also that is the thing that is being taught unto us. இவர்கள் இப்பொழுது எருசலேம் என்கிறதான அந்த நகரத்தை விட்டு தூரமாய் இருக்க போகிறார்கள். Now they are going to live far away from the city of Jerusalem. இப்பொழுது இவர்கள் கானான் தேசத்திற்குள் இருக்கிறார்கள். Now they are inside the land of Canaan. இப்பொழுது இவர்கள் கடவுளோடு தேவனோடு கர்த்தரோடு எப்படி அந்த நெருக்கமான தொடர்பை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும்? Now how can they once again have or make that connection with God? வனாந்தரத்தில் இருக்கும் வரை கண் திறந்து பார்த்தால் ஆசரிப்பு கூடாரம் தெரியும். As long as they were in the wilderness, when they open their eyes, they can look at the tabernacle. இப்ப கலிலேயா பகுதியில் இருக்கிறவர்கள் எருசலேமில் இருக்கிற தேவாலயம் கண் திறந்து பார்த்த உடனே எப்படி தெரியும்? Now the people who are in Galilee, when they open their eyes, how can they see the temple of God which is in Jerusalem? அதற்காக ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான திட்டம் தான் வருடம் முழுவதிலும் இவர்கள் தேவனோடு இருப்பதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த மாதாந்திர, தினசரி, வாராந்திர பண்டிகைகள், பலிகள். And so this is the amazing plan of God which was created by God so that they can always have the connectivity of God, that is the weekly, the monthly and the yearly feasts and festivals and sacrifices. அதாவது பரிசுத்தமான சமயத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். That is, God gives them a time, a hallowed time. டெய்லி என்ன பண்ணணும்? What they should do daily. வாரத்திலே என்ன செய்ய வேண்டும்? And what they should do for each week. மாதத்திலே என்ன செய்ய வேண்டும்? And what they should do every month. வருடாந்திர பண்டிகைகள் என்ன எப்படி கொண்டாடப்பட வேண்டும்? How they are to observe and celebrate the yearly feast. அவர்கள் என்னென்ன பலிகளை எல்லாம் செலுத்த வேண்டும்? And what are the sacrifices they are to make. இவைகள் என்ன செய்கின்றன என்று சொன்னால் எப்பொழுதுமே அவர்கள் ஆண்டவரோடு கூட இருக்கிறார்கள் என்கிற உறுதியை அவர்களுக்கு கொடுக்கிறதாய் இருக்கிறது. And this gives them an assurance that they are always with God. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand one thing. நாம் பண்ணுகிற ஸ்தோத்திரங்களால ஆண்டவருக்கு ஏதோ கெயின் நினைக்க கூடாது. நீங்க We should not think that because of the praise that we offer unto him, God gains something out of it. சிலர் நினைக்கிறாங்க நம்ம சர்ச்சுக்கு போறதுனால ஆண்டவருக்கு கெயின். And some people think because we go to the church, it is God who gains out of it. நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால ஆண்டவருக்கு கெயின். And God gains because of the praise that we offer unto him. நாம் ஆராதிக்கிற ஆராதனையில ஆண்டவருக்கு கெயின். And because of the worship in which we worship him, God is the one who gains from it. நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிட்டா அவர் சந்தோஷப்படுவார். And when we call unto him God, he would be extremely delighted. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We have to understand one thing. நீங்களும் நானும் ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் அவர் ஆண்டவர்தான். Whether you and I call him God, he is still God. அவர் உங்களையும் என்னையும் உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் ஆண்டவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். And even before he created you and me, he was still God. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா நம்ம ஏதோ அவரை ஆண்டவராக தூக்கி வைத்ததை போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். And we think as though we were the ones who made him God. நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா நம்ம ஏதோ 4 ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஏதோ ஆதாயம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். And we think because when we say praises unto him, there is gain unto him. நாம் செய்கிற ஆராதனைகளும் நாம் செய்கிற ஸ்தோத்திரங்களும் நம்முடைய எல்லா விதமான துதிகளும் வேத வாசிப்புகளும் நம்முடைய பக்தி விருத்திக்காகவும் நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்காகவும் நாம் செய்கிறதை ஒழிய ஆண்டவரனுடைய ஆதாயம் என்பதாக நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அதை இன்றைக்கே உங்களுடைய நினைவிலிருந்து எடுத்து விடுங்கள். If you think that the praise that we offer unto God and the worship we offer unto God and our Bible reading is for the gain of God, please stop thinking like that today, because we do this so that we can get into a closer relationship and be assured of his relationship. அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? What did the Lord say unto the children of Israel? வருடம் முழுவதும் அனுசரிக்கிற இந்த பண்டிகைகள், பலிகள், இதன் மூலமாக நீங்கள் எப்பொழுதுமே என்னோடு நெருங்கிய தொடர்பில் இருக்க முடியும் என்பதாக ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். And here the Lord teaches the children of Israel, as you observe the feast and festivals and the sacrifices
all through the year, it will make you to be always in connection with me. இவர்களை ஆண்டவர் எதை செய்ய சொன்னார்? And what did the Lord tell them to do? கடந்த காலத்திலே ஆண்டவர் இவர்களுக்கும் இவருடைய முன்னோர்களுக்கும் எதை சொன்னாரோ, எதை செய்தாரோ அதை நினைவு கூற சொன்னார், அவ்வளவுதான். And whatever the Lord did in the earlier days for their forefathers, the Lord told them to remember it. நினைவு கூறும் பொழுது நாம் என்ன செய்ய மாட்டோம்? And when we remember, what is that the thing that we won't do? தவறு செய்ய மாட்டோம். We will not commit a mistake. அதற்காகத்தான் நினைவு கூறுதல். That is why remembrance. எகிப்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். And just remember Egypt. எவ்வளவு அழுகை, எவ்வளவு வேதனை. And how much of weeping and pain and sorrow. சுமை சுமந்த அனுபவம். And the experience that they carried all the burdens. செங்கல் அறுத்த அனுபவங்கள். And how they cut the bricks. கசப்பான வாழ்க்கை. And a bitter life. அழுகையான வாழ்க்கை. And a life of weeping. இதை நினைவு கூற சொல்லுகிறார். And God tells them to remember this. அதனால பஸ்கா மேஜையில் ஆண்டவர் எதை வைக்க சொன்னார்? So what did the Lord tell them to keep on the Passover table? உப்பு தண்ணீர். Salt water. அந்த உப்பு தண்ணீரிலே காய்கறிகளை நனைத்து உண்ணும் பொழுது, and as they dip the herbs in the salt water and eat it, எகிப்தில் இஸ்ரவேல் மக்கள் வடித்த கண்ணீர் அவர்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். And they should remember the tears which the children of Israel shed in the land of Egypt. கண்ணீரின் சுவை உப்பு. The taste of tear is salty. அடுத்தபடியாக கசப்பு கீரைகளை அவர்களை சாப்பிடும்படி ஆண்டவர் கேட்டுக்கொண்டார். And then the Lord asked them to eat bitter herbs. எகிப்தினுடைய அடிமைத்தனத்தை அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. So that they can remember the bondage and slavery of Egypt. ஆகையினால நாம் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் என்னை மீட்டார் என்கிற விஷயத்திற்காகவே நாம் அவரை துதிக்கிறோம். And the reason why we praise and offer glory unto God is just because He has redeemed us. ஆகையினால தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே மோசேயினால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். So you know that all these things are taught unto the children of Israel by Moses. இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் சொல்லி முடிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பொருத்தனை செய்கிற அந்த விஷயத்தோடு கூட இதை கொண்டு வந்து ஆண்டவர் நிறைவு செய்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். And when God tells them all these things, He finishes and connects it by saying how they are to give their vows unto the Lord. எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். Numbers chapter 30 and verse 2. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்தையும் 29ஆம் அதிகாரத்தையும் நிதானமாக நீங்கள் இந்த கூட்டம் முடிந்தவுடனே போய் படிக்க வேண்டும். As soon as this meeting is over, you should go home and take time to read Numbers 28 and 29 very slowly. கொஞ்சம் நிதானமாக படியுங்கள். And read it very slowly. அப்பொழுது உங்களுக்கு என்ன புரியும் என்று சொன்னால், ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் மக்கள் தங்களோடு ஒரு நெருங்கின தொடர்பிலே இருக்க ஆண்டவர் வைக்கிறார் என்கிற விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். And then you can understand how God makes the children of Israel to be in a close relationship with Him. இப்போ நீங்க படிச்சீங்கன்னா 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள் என்று சொல்லுகிற அந்த நாள் கணக்கெல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Here you can find it is mentioned as 4th day, 5th day and 6th day. இப்பொழுது எண்ணாகமம் 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். Now Numbers chapter 30 and verse 2. ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். If a man vow a vow unto the Lord, or swear an oath to bind his soul with a bond, he shall not break his word, he shall do according to all that proceedeth out of his mouth. இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிற காரியம் என்ன? And what is this thing which is emphasized here? கர்த்தருக்கென்று செய்யப்படும் பொருத்தனைகள் மீறப்படக்கூடாது. And the vow that is made unto God should not be put off. எப்படி பண்டிகைகளும் பலிகளும் தேவனோடு நம்மை நெருங்கி சேர்க்கின்றனவோ,
Just like how the festivals and the sacrifices unite us with God, அதே போல பொருத்தனைகளும் நம்மை தேவனோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பிலே வைத்திருக்கிறது. and in the same manner the vow also binds us closely with God. இங்கே சொல்லப்படுகிற ஒரு விஷயம் என்ன? And what is the one thing that is said here? செய்யப்படும் பொருத்தனைகள் மீறப்படக்கூடாது. And the vow should not be broken. அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன் என்று சொல்லி கர்த்தருடைய கட்டளை சொல்லுகிறது. And the commandment of the Lord says, he shall not break his word, he shall do according to all that proceedeth out of his mouth. அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Next, what does the Lord say? என்னாகும் 30ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை நிதானமாக வாசிக்கலாம். Now let us read Numbers chapter 30 from verses 10 to 15. அவள் தன் புருஷனுடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக்காமல் மௌனமாயிருந்தால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற வேண்டும். அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினாள். அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளும் அவள் தன் ஆத்துமாவை உட்படுத்தின நிபந்தனையை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணினதினாலே கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அதை கேட்ட நாளிலே அவளுக்கு ஒன்றும் சொல்லாமற் போனதினால் அவைகளை ஸ்திரப்படுத்துகிறான். அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் என்றார். And if she vowed in her husband's house or bound her soul by a bond with an oath, and her husband heard it and held his peace at her and disallowed her not, then all her vows shall stand, and every bond wherewith she bound her soul shall stand. But if her husband hath utterly made them void on the day he heard them, then whatsoever proceeded out of her lips concerning her vows or concerning the bond of her soul shall not stand. Her husband hath made them void, and the Lord shall forgive her. Every vow and every binding oath to afflict the soul, her husband may establish it, or her husband may make it void. But if her husband altogether hold his peace at her from day to day, then he establisheth all her vows or all her bonds which are upon her. He confirmeth them, because he held his peace at her in the day that he heard them. But if he shall anyways make them void after that he hath heard them, then he shall bear her iniquity. ஒரு நீண்ட வசன பகுதியை வாசிக்க கேட்டோம். Now we heard a long scripture portion. என்ன புரிந்தது? What did you understand? பலருக்கு இது என்னன்னே புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். And I believe many did not understand what it says. பொருத்தனையை பற்றிய காரியம். And it is regarding the vows. அதாவது இங்கே பல விஷயங்கள் இங்கே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். And I want you to understand many things here. முதலாவது, மனைவி ஒரு பொருத்தனை பண்ணுகிறாள் என்கிற காரியத்தை மனதில் வையுங்கள். And firstly keep in your heart that a wife makes a vow. அந்த பொருத்தனையை கணவனிடத்தில் அவள் சொல்லுகிறாள்.
And she says about that vow to her husband. கணவன் அதை கேட்டு எதுவுமே வாய் பேசாமல் இருப்பான் என்று சொன்னால் அவள் நிச்சயமாய் இந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். If the husband, when he hears about her vow, he just keeps quiet, then she has to fulfill that vow. சரி, இப்ப கணவன் இல்ல நீ ஏன் இந்த பொருத்தனையெல்லாம் செய்யறேன்னு சொல்லி அவளை தடுத்தால் அவள் அந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. But when the husband says, why you have made such a vow, then there is no need for her to fulfill that vow. அவள் அதை செலுத்த முடியாது. Because she cannot fulfill it. ஏன்னா புருஷன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா அதை எக்ஸ்பைரி பண்ணி விட்டான், அதை செல்லாதபடி பண்ணி விட்டான். Because the husband has made it expire. ஏன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற அந்த விதியை இங்கே நாம் பார்க்கிறோம். Here we see the law why the wife has to obey her husband. வேதம் சொல்லுகிறது அவள் கணவன் அந்த பொருத்தனையை செல்லாதபடி பண்ணினதினாலே அவள் அந்த பொருத்தனையை செலுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. And the Bible says because her husband has made her vow void, she does not have to keep her vow. கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். And the Lord will forgive her. இப்போ அடுத்த 13வது வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். And see verse 13. எந்த பொருத்தனையையும் அவள் புருஷனால் ஸ்திரப்படுத்தவும் முடியும், செல்லாதபடி பண்ணவும் முடியும். And every vow and every binding oath to afflict the soul, her husband may establish it, or her husband may make it void. ஒரு குடும்ப அமைப்பிலே புருஷன் தலையாயிருக்கிறான், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாள் என்கிற காரியத்தை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். Here we study that in a family structure there is a husband and the wife, and the wife obeys her husband. அடுத்தது இவள் செய்த பொருத்தனைகளை பற்றி அவன் ஒரு நாளும் எதையும் சொல்லாதிருப்பான், மௌனமாய் இருப்பான் என்று சொன்னால், next, if the husband does not say anything regarding her vows but keeps quiet and keeps his peace, அவளை ஸ்திரப்படுத்துகிறான் என்று பொருள். it means that he establishes her. அதை கேட்டவுடனே செல்லாதபடி செய்வான் என்று சொன்னால், as soon as he hears it, if he makes it void, வசனம் தெளிவாக சொல்லுகிறது அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான். the Bible clearly says he shall bear her iniquity. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் மறைந்திருக்கிறது. And another thing is hidden here. என்ன மறைந்திருக்கிறது? And what is hidden? இவள் பொருத்தனை பண்ணுகிறாள், she makes a vow, புருஷன் அதை ஸ்திரப்படுத்துகிறான், அதை ஒன்றுமே சொல்லவில்லை. the husband establishes it and he does not say anything regarding it, ஆனால் அவள் அந்த பொருத்தனை நிறைவேற்றவில்லை. but she did not fulfill that vow. இப்பொழுது அந்த அக்கிரமத்தை யார் சுமக்க வேண்டும்? Now who should bear that iniquity? பொருத்தனையை நிறைவேற்றாத மனைவி அந்த அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். The wife who did not fulfill that vow should bear that iniquity. திரும்பவும் சொல்லுகிறேன், கவனிங்கள். I will repeat this once again, kindly listen. மனைவி பொருத்தனை பண்ணுகிறாள், the wife makes a vow, கணவன் அதை செல்லாமல் பண்ணுகிறான். the husband makes it void. அக்கிரமத்தை சுமக்க வேண்டியது யார்? And who is the one who has to bear the iniquity? செல்லாமல் பண்ணின அந்த கணவன். And it is the husband who had made it void. மனைவி பொருத்தனை பண்ணுகிறாள், the wife makes a vow, கணவன் எதுவுமே சொல்லவில்லை. the husband does not say anything, ஆனால் அவள் அதை நிறைவேற்றவில்லை. but she did not accomplish it. இப்பொழுது அக்கிரமத்தை சுமக்க வேண்டியது யார்? Now who is the one who has to bear the iniquity? மனைவிதான் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். the wife has to bear the iniquity. இதிலே நாம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள் என்ன? What is the one thing that we find here? கணவன் அந்த வீட்டினுடைய தலைவன். The husband is the head of the house. கணவன் ஒரு விஷயத்தை சொல்லுவான் என்று சொன்னால் மனைவி அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். If the husband says a certain thing, the wife has to obey him. கணவனுக்கு ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறார்? And what is the Lord making the husband understand? கடவுளுக்குரிய விஷயங்களிலே நீ தலையிட்டால் அதனுடைய பாதிப்பை நீதான் சுமக்க வேண்டும். If you put your head in matters regarding God, then you have to bear its iniquity. உன் மனைவி கடவுளுக்குரிய காரியங்களிலே ஈடுபடும் பொழுது அதற்கு நீ துணையாய் இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு எதிர்ப்பாய் நீ இருக்க கூடாது. When your wife wants to do something regarding God, you have to help her and assist her, and you should never stop her. மனைவியினிடத்தில் ஆண்டவர் என்ன புரிய வைக்கிறார்? And what is the Lord making the wife understand? கடவுளுக்குரிய காரியமாகவே இருந்தாலும் கணவன் அதற்கு சம்மதிக்கவில்லை என்று சொன்னால் நீ கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And maybe it is something which is regarding to God,
But if your husband does not agree to it, you have to obey your husband. கணவனை எதிர்த்து நீ அந்த பொருத்தனையை செலுத்தக்கூடாது. You cannot oppose your husband and fulfill that vow. நீ செய்த பொருத்தனையை செலுத்த முடியாமல் போனாலும் கர்த்தர் உனக்கு அதை மன்னிப்பார். Even if you are not able to fulfill the vow that you have said unto God, God will forgive you. கணவன் அந்த பொருத்தனையை செலுத்துவதற்கு தடை பண்ணினால், if your husband stops you from fulfilling that vow, அந்த அக்கிரமத்தை கணவன் தான் சுமக்க வேண்டும். the husband has to bear its iniquity. ஆண்டவர் எவ்வளவு கிளியரா இருக்கார் பாத்தீங்களா? Do you see how clear God is? நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். Our God is a wonderful God. இப்போ அடுத்த படம் இங்கே என்ன புரிய வைக்க விரும்புகிறார் ஆண்டவர்? And see what he makes us understand next. திருச்சபையாகிய மணவாட்டிக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். And the bride, which is the church, has a bridegroom. நமக்காக நம்முடைய மணவாளன் என்ன செய்தார்? And what did our bridegroom do for us? நாம் பல வாக்குறுதிகளை கொடுத்தோம், பல பொருத்தனைகளை செய்தோம். We made many vows and we made many bonds. ஆனால் நாம் என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால், அதை நிறைவேற்ற நம்மால் முடியவில்லை. But we were not able to fulfill it. இப்பொழுது நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? Now what should be done unto us? அந்த அக்கிரமத்தை மணவாட்டியாகிய நாம் சுமக்க வேண்டும். We, the bride, have to carry that iniquity. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? But what does our Lord Jesus Christ say? நீ சுமக்க வேண்டிய மீறின, அதாவது பொருத்தனைகளை மீறின அந்த அக்கிரமத்தை, நீ சுமக்க வேண்டிய அக்கிரமத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய மணவாளன் இயேசு சொல்லுகிறார். Our bridegroom, our Lord Jesus Christ says, I will bear all the iniquity which you have to bear because you did not fulfill all your vows. நம்முடைய அக்கிரமங்களை அவரே சுமந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லையா? And does not the Bible says that he bore upon himself all our iniquities? ஏசாயா சொல்லுகிற விஷயத்தை நாம் வாசிக்க கேட்போம். Let us hear what Isaiah says. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும் 12வது வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். Let us hear Isaiah chapter 53 verses 5 and 12. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். But he was wounded for our transgression, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. Therefore will I divide him a portion with the great, and he shall divide the spoil with the strong, because he had poured out his soul unto death, and he was numbered with the transgressors, and he bare the sin of many, and made intercession for the transgressors. 5வது வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம்? What did we read in verse 5? நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். He was wounded for our transgressions. 12வது வசனத்திலே நாம் என்ன வாசித்தோம்? And what did we read in verse 12? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். He was numbered with the transgressors. அடுத்தபடியாக 6வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். Now let us see the last part of verse 6. கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். And the Lord hath laid on him the iniquity of us all. நாம் எத்தனையோ காரியங்களிலே தவறி இருக்கிறோம். And we have not kept so many things. நீங்களும் நானும் அக்கிரமத்தை சுமக்க வேண்டியவர்கள். And you and I ought to bear the iniquity. நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், And our bridegroom, our Lord Jesus Christ says, நீ சுமக்க வேண்டிய அக்கிரமத்தை நான் சுமக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். and he said, I will bear the iniquity that you are to bear. உங்களையும் உங்களுடைய என்னுடைய அக்கிரமத்தை ஆண்டவர்
எங்கே சுமந்தார், எப்பொழுது சுமந்தார்? Where and how did the Lord bear your and mine iniquity? சிலுவையிலே சுமந்தார். And he bore it on the cross. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கோல்கதா மலையிலே அந்த விஷயத்தை செய்து முடித்தார். And he finished doing that act 2000 years ago in Mount Golgotha. உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அக்கிரமத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are thankful unto God because our Lord Jesus Christ who bore our iniquities on the cross? இப்பொழுது கொலோசியருக்கு நேராக உங்களுடைய கவனத்தை கொண்டு வாருங்கள். Now turn your attentions to the epistles of Colossians. கிறிஸ்துவினுடைய காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கலாம். Here we can read about Christ. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். Colossians chapter 2 and verse 14. 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். We can read it from verse 13. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, And you, being dead in your sins and the uncircumcision of your flesh, hath he quickened together with him, having forgiven you all trespasses, blotting out the handwriting of ordinances that was against us, which was contrary to us, and took it out of the way, nailing it to his cross. 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். Let us also hear verse 15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over them in it. கிறிஸ்து என்ன செய்தார்? What did Christ do? நம்முடைய கடன் பத்திரத்தை ரத்து செய்தார். And Christ nullified our debt bond. கர்த்தர் செய்த சிலுவையில் அவர் செய்த காரியங்கள் எவ்வளவு அற்புதமாக அப்போஸ்தலனாகிய பவுலால் இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது. And see how Apostle Paul beautifully explains what Christ did for us on the cross. அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் மன்னித்தார் என்று சொல்லி 13வது வசனத்துல சொல்லுகிறார். And in verse 13 he says he has taken all your trespasses from you. அப்போ அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என்று சொல்லும் பொழுது அந்த மன்னிப்பை அவர் எவ்வாறு செயல்படுத்தினார் என்பதுதான் 14 15 வசனம். And when he says he has forgiven all your trespasses, verse 14 and 15 says how he did it. அதாவது என்ன செய்தாராம்? அதை சிலுவையின் மேல் ஆணியடித்தார். He nailed it on the cross. அடுத்தது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். And having spoiled principalities and powers, he made a show of them openly, triumphing over it on the cross. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. Our transgressions were forgiven. எப்படி? How? சிலுவையில் ஆணி அடித்ததின் மூலமாக. And by nailing it on the cross. சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்ததின் மூலமாக. And when it was nailed on the cross and he won triumphantly over it. நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது. Our transgressions were forgiven. கர்த்தருக்கு நன்றி சொல்வீர்களா? Will you not give thanks unto God? இங்கே பண்டிகைகளை பற்றி நாம் வாசித்தோம். Here we read about the feasts. என்னாகமத்திலே. In Numbers. இந்த பண்டிகைகள் நம்மை தேவனோடு கிட்ட சேர்க்கிறது, நெருங்கி சேர்க்கிறது என்று சொல்லி நான் சொன்னேனே. I told you that this feast and festival make us to get closer unto God. அதை பவுல் எவ்வாறு அழகாக சொல்லுகிறார் என்பதை கவனியுங்கள். And see how Paul beautifully depicts it. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கலாம். Now let us read Colossians chapter 2 verses 16 and 17. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை
குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. Let no man therefore judge you in meat or in drink or in respect of an holy day or of the new moon or of the Sabbath days, which are a shadow of things to come, but the body is of Christ. எண்ணாகமத்திலே கர்த்தர் இவர்களுக்கு என்னென்ன பண்டிகைகளை என்னென்ன பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பின் சந்ததிக்கு அந்த காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். And the Lord teaches the latter generation what are the feasts and what are the sacrifices and offerings that they are to make. 28 29 எண்ணாகமம் ரெண்டு அதிகாரங்களும் இவைகளை பற்றியதுதான். And Numbers chapters 28 and 29 speak fully about it. எருசலேமை விட்டு தூரமாய் இருக்க போகிறீர்கள். You are going to be far away from Jerusalem. என்னோடு நெருக்கமாகவே இருப்பதற்கான ஒரு வழியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே. And the Lord said, I have prepared a way so that you can be acquainted with me. அவைகளை செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார். And he told them to do it. இப்போ அவைகளை செய்தால் அதனுடைய பொருள் என்ன என்பதை பவுல் இங்கே நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். And here Paul gives us an explanation what would be the result when they observe what the Lord has said. நீங்கள் சாப்பிடுகிற போஜனம் அல்லது குடிக்கிற பானம் அல்லது கொண்டாடுகிற பண்டிகை, and the meat that you eat or the drink or the respect of holy days, மாதப்பிறப்பு, ஓய்வு நாள், and new moon or Sabbath. இதை குறித்து ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த கூடாது. No man should judge you in this. நீ செய்யல அப்படின்னு சொல்லக்கூடாது. No man should tell that you did not observe this. நீங்கள் அதை அனுசரிக்க வேண்டும். You have to observe it. அப்படி அனுசரிக்கிறவர்களுக்கு பவுல் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். And for all the people who observe all these things, see the words of Paul unto them. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, which are a shadow of things to come. அவைகளுடைய பொருள், அவர்களுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் முழுமையுமாய் கிறிஸ்துவை பற்றினது. But the body, that is its meaning, is of Christ. கிறிஸ்துவை அறிந்து கொள்ள, கிறிஸ்துவோடு கிட்டி சேர்வதற்காக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் இந்த ஆராதனை பலிமுறைமைகள். And so that we can get bonded with Christ, these ways of worship were made by God. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதை இந்த தபசு நாட்களில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டும். And not only during this Lenten season, but every day we should remember that Jesus Christ offered himself as a sacrifice for us. ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூறும் பொழுது நாம் எப்பொழுதுமே இயேசுவோடு கூட நெருக்கமாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். And every day when we bring it to our remembrance, we are always closely knitted with Christ. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே எல்லா நேரமும் பரிசுத்த நேரமாக மாறுகிறது. And all through our life, our time would become a holy time. அதாவது காலங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் நாம் தேவனோடவே வாழ்கிறோம். Because all the time, all through the day, we live in connection with God. நம்முடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் வேத வாசிப்புகளும் தேவனுக்கு ஆதாயம் அல்ல, அது நமக்கு ஆதாயம். All our praises and worship and glorification is not gain unto God, but it is a gain unto us. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நாம் சுமக்க வேண்டிய அக்கிரமத்தை அவர் சுமந்தார், அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். And we give thanks unto God because for in spite of our transgressions we have to bear the iniquity, but he bore it instead of us. நம்முடைய அக்கிரமத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமந்த இடம் தான் சிலுவை. And the cross is the place where our Lord bore all our iniquities. நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கின இடம் சிலுவை. And the cross is the place where our iniquities were cleansed. நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து நம்மை விடுதலையாக்கின தேவனுக்காக நீங்கள் எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? How many of you are thankful unto God because he has borne our iniquities and cleansed us of our iniquities? கண்களை மூடி நம்முடைய மனக்கண் முன்பாக சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்துவை சிலுவை நாதரை கொண்டு வரலாமா? Now let us close our eyes and bring our heavenly Savior
who hung on the cross for us. மாதப்பிறப்புகளையும் பண்டிகை நாட்களையும் ஏற்படுத்தி எப்பொழுதுமே உம்மோடு நாங்கள் கிட்டியே சேருவதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லலாமா? Can we say, Lord, you made this observance of the new moon and the new month and the Sabbath so that we can get acquainted with you at all times. நாங்கள் மீறினோம், Lord, we did not observe it. நாங்கள் அக்கிரமத்தை சுமக்க வேண்டியவர்கள். We are the ones who are to bear the iniquity. ஆனால் நாங்கள் சுமக்க வேண்டிய அக்கிரமத்தை நீர் சுமந்தீர். But instead of us, you bore all our iniquities. அதை சிலுவையில் சுமந்தீர். And you bore it on the cross. அதை சிலுவையிலே ஆணி அடித்தீர். And you nailed it on the cross. அதை சிலுவையிலே வெற்றி கொண்டீர். And you triumphed it on the cross. நாங்கள் கொண்டாடுகிற பண்டிகைகள் கிறிஸ்துவை பற்றினது. And the feast that we observe is centered around Christ. எங்களுக்காக மரித்த இயேசுவே உமக்கு நன்றி. And Jesus, we thank you that you died for us. எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே உமக்கு நன்றி. And Jesus, we thank you that you were buried for us. எங்களுக்காக உயிரோடு எழுந்த இயேசுவே உமக்கு நன்றி. And Jesus, we thank you that you were resurrected for us. ஆண்டவருக்கு நன்றி சொல்வீர்களா? And will you offer him thanks? ஆண்டவருக்கு உங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்வீர்களா? And will you offer your praise and your worship unto God? ஜெபிப்போம். Let us pray. கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறோம். Our gracious Father, we thank you for this blessed time and we offer you all the praise and glory and honor. எங்களுடைய துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளும் உமக்கான, அது கெயின் அல்ல ஆண்டவரே, ஆதாயம் அல்ல, அது எங்களை உம்மோடு கிட்டி சேர்க்கிறதற்காய் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். Lord, we offer you praise and thanks because our praise and our worship is not a gain unto you, but it is a gain unto us and brings us closer to you. இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறோம். Lord, we offer you praise because you have revealed unto us all these hidden good words. வசனம் கேட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் தங்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that all those who hear the word of God, let the blessings of the Lord rest upon him and their generations forever. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். Lord, we offer unto you all the glory and honor and praise. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask this in the powerful name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. May God bless each and every one of us bountifully. தேவ சமாதானமும் தேவ கிருபையும் பெருகுவதாக. And may the grace and the peace of God abound in you. மீண்டும் நாளை சந்திக்கலாம். Let us once again meet tomorrow. ஷலோம். Shalom.